நீங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க யாருக்கும் தெரியணும்னு தோணலையா? உங்க வீட்டு மருமகளுடைய உயிரை பறிக்க இவன் முயற்சி பண்ணிருக்கா. ஏன் இப்படி பண்ணா? இவ்வளவு கீழ்த்தரமான செயலை செஞ்சிருக்கான்னு யாருமே கேட்க நினைக்கவே இல்லையா? எதுக்கு மகிரா எதுக்கு அப்படி பண்ண போறா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மகிராவும் ஷர்லினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே ஒருத்தர் காயப்படுத்திக்க மாட்டாங்க. அவ ஃப்ரெண்ட் இல்ல, நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகி. ஷர்லின் இவ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் நம்புனாங்க. ஆனா இவ என்ன பண்ண? இவ ஷர்லினை ஏமாத்தி இருக்கா. இவ என்ன சொல்றான்? இது மட்டும் பொய்யா இருந்தா I won't spare him. I won't spare you. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அவன் கிட்ட கேட்காதீங்க. இவன் எல்லாத்தையும் இப்படிதான் சுத்தி வளைச்சு பேசுவான், எந்த உண்மையும் வாயில இருந்து வராது. சும்மா இப்படிதான் கத்திட்டு இருப்பான். அதோட விஷயம் என்னன்றத சொல்ல வர மாட்டான். நான் உங்ககிட்ட சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல 1000 உண்மை இருக்கு. எல்லாத்தையும் விட பெரிய உண்மை என்னன்னா இவனுக்கும் ஷர்லினுக்கும் இருக்க க்ளோஸ்னஸ். சொல்லட்டுமா? சொல்லு. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லு. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஷர்லினுக்கும் அஃபேர் இருக்குன்னு தானே? இன்னும் வேற என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்க? கூகுளி போலான் இருக்கியா இல்ல இன்னும் மசாலா போலான் இருக்கியா? என்ன போடு. நீ ஒண்ணு மறந்துடாத, நீ என்ன சொன்னாலும் யாரும் இங்க எதுவும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் உண்மையை தான் சொல்லுவேன், நான் அதை நிரூபிச்சு காட்டுவேன். நான் சொல்றது உண்மை, நீ சொல்றது போய். இங்க பாருங்க, நான் உண்மையை சொல்றேன். ஷர்லின் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அந்த நட்பு இப்பதான் ஏற்பட்டுச்சு, ஆரம்பத்துல இருந்து இல்ல. எல்லாருக்குமே தெரியும் நான் தான் ஷர்லின் உயிரை காப்பாத்தினேன். அன்னைக்கு மூடின ரூம்ல ஷர்லினுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சு, ஹெவி பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல யாராவது ஒருத்தவங்க உயிரை காப்பாத்தினாங்கன்னா கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாலோ ஹெல்ப் பண்ணாலோ நட்பு ஏற்படாதா என்ன? இது அந்த நட்பு தான். அதை தவிர எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை நீ பாட்டுக்கு இங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் என்ன தப்பானவன் நிரூபிக்க நினைச்சேன்னா நீ ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா நீ ரொம்ப தப்பானவன் நிரூபணம் ஆயிடுவ. சோ இங்க பாரு, தப்பி தவறி கூட என் மேல பழி சுமத்த முயற்சி பண்ணாத. நான் ஒன்னும் பழிய சுமத்தல. அப்போ உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஷர்லின் என்னுடைய அண்ணி, இந்த வீட்டு மருமக. அண்ட் உனக்கு எதிரா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அது ப்ரூவ் பண்ண, அது நிரூபிக்கும். நீ தான் ஷர்லின் உயிரை பறிக்க முயற்சி பண்ண, அது காட்டிடும். காட்டவா? இப்பவே எல்லாருக்கும் காட்டுறேன். இப்பவே எல்லாம் தெளிவாயிடும் மாயிரா. என்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு தெரியுமா? என்கிட்ட என்ன ப்ரூஃப்னு தெரியணுமா? என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ஆக்சிடென்டல் ஸ்பாட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அங்க ஷர்லின் இருந்தாங்க, இவ்வளவு இருந்தா, அந்த ட்ரக்கும் இருந்தது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே தெளிவா தெரியுது. இவதான் ஷர்லின் ட்ரக்குக்குள்ள தள்ளி விட்டு சாகடிக்க முயற்சி பண்ணிருக்கிறது தெரியுது. கிரேஷ், லேப்டாப் கொண்டு வா. கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்ட போறேனோ அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க. நீங்களே பாருங்க. இது போய். அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது எதுவுமே உண்மை இல்ல. எடிட்டடா? விஎஃப்எக்ஸா இல்ல மாஃப்டா? இது எதுவுமே உண்மை இல்ல. இது போயினா அப்ப உண்மை என்ன? என்கிட்ட உண்மையை சொல்லு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எல்லார் முன்னாடியும் நீ ஷர்லினை கீழே தள்ளி விட்டுருக்க. இல்ல. I just want to know one thing.
நீ எதுக்கு ஷர்லினை தள்ளி விட்ட? ரிஷப், நான் தள்ளி விடல. நான் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்படி பண்ண? எந்த வீட்ல உனக்கு இடம் கொடுத்தமோ அந்த வீட்டையே இப்படி பண்ணிட்டியே. நீ எதுக்கு இப்படி பண்ண? நான் அப்படி எதுவுமே செய்யல அங்கிள். அப்ப அது என்ன? அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்ல. இது எப்படி தெரியுதோ அப்படி இல்ல. அது வந்து ஒருவேளை இதுல மஹிரா இருக்கானா? நான் அங்கதானே இருந்தேன், எனக்கே மஹிரா தெரியல. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். நீங்களும் யோசிங்க, எல்லாரும் யோசிங்க. பிரீதா, கரண் 2 பேரும் தெரிஞ்ச உடனே ஷர்லினுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆனா இவ அப்படி செய்யவே இல்ல. எல்லார்கிட்ட என்ன சொன்னா, அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னா. ஆமா, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், பாக்குறதுக்கு மட்டும்தான். ஆனா ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே இவதான். இவளுக்கு இதயமே இல்ல, பயம் இருக்கு, பயம். அதனாலதான் இவ ஷர்லின் பக்கத்திலே தென்படல, ஷர்லினுக்கு ஹெல்ப் பண்ணல. ஜஸ்ட் ஷட் அப். நீ என்ன சொல்றேன்னு யோசிச்சதா சொல்றியா? நான் எதுக்கு ஷர்லினை கொல்ல போறேன்? நான் எதுக்கு ஷர்லினை கொல்லணும்? என்கிட்ட ஏதாவது ரீசன் இருக்கா? நான் எதுக்கு அவ குழந்தைய கொல்ல போறேன்? நான் எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்? இதுல என்ன தெரியுதோ அது எல்லாமே தப்பு. அதோட இவன் ஏன் இப்படி செய்யறான்றத நான் எல்லாருக்கும் சொல்றேன். இவனை பத்தின உண்மை எனக்கு தெரியும்னு தெரியும். அது இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். அதனாலதான் இவன் இதை பிளான் பண்ணிருக்கான். அதனாலதான் இந்த டிராமாவை போட்டிருக்கான். இவனை பத்தின உண்மை எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிராமாவை போட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாக்குறான். அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவன் மறைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். இவனும் ஷர்லினும் இந்த வீட்ல போதும், ரொம்ப அதிகமா பேசிட்ட. நீ பேசினதை கேட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நாட் a word. ஆண்டி, நான் சொல்றத நீ நம்புங்க. சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. நான் சொல்றத ப்ளீஸ் கேளுங்க. நீங்க என்ன நம்புங்க. இது எல்லாமே போய். நான் என்ன சொல்ல வரேனோ அதுதான் உண்மை. உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி. இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய நீதான் கொன்னு. ஷர்லின், நீ எதுக்கு? என்ன? மெல்லமா கிருத்திகா, மெல்லமா. பொறுமையாவா? மஹிராவுடைய வெறுப்பு அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கரண் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் கரண் மேல அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அவ எப்பவுமே நம்ம எல்லாரும் பிரீத்தாவை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு நினைச்சா. ஆனா ஒவ்வொருத்தரா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பிரீத்தாவை அக்செப்ட் பண்ணதும் இந்த மஹிரா அவளுடைய உரிமைக்கு பறிக்கப்படுதுன்னு நினைச்சா. இவ இத ஒரு முறை இல்ல, பல முறை சொல்லிருக்கா. எவ்வளவு வலியையும் வேதனையும் இவ அனுபவிச்சாலும் அதை விட பல மடங்கு கஷ்டத்தை நமக்கு தருவன்னு சொன்னா. நான் என்னமோ அவ கோவமாதான் இருக்கா, இவ எல்லாத்தையும் மறந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், இவ ஏன் குழந்தை கொல்வான்னு நினைக்கல. ஏன்னா இவளுக்கு தெரியும் நம்ம எல்லாரும் எனக்கு பிறக்க போற குழந்தை எவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு தெரியும். அத்தை மாமாவுடைய முகத்தை பாருங்க, எவ்வளவு வாடி போயிடுச்சு. பாட்டி, அத்தை எல்லாரும் ஆசையும் உடைச்சிட்ட. அதோட என் வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்ட. Pack your bags and leave. I said pack your bags and leave. I don't want any explanation. நான் எதையும் கேட்க விரும்பல. நீ ஒரு உயிரை பறிச்சு இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்ட. ஷர்லின் was pregnant. நீ அந்த குழந்தைய பத்தியாவது யோசிச்சிருக்கலாம்ல. I never thought நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. கிரீஷ், bags out. கரண், உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? நான் உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. நான் இது பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? நான் ஒரு குழந்தைய கொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்று தெரியும். இங்க யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நான் அதை நம்ப மாட்டேன். முக்கியமா பிருத்வியும் ஷர்லின்னு சொன்னா நம்ப மாட்டேன். ஆனா மஹிரா, நான் என்னோட கண்ணால பார்த்ததை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. இதெல்லாம் தப்பு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் உனக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இல்ல கரண், அவளுக்கு வாய்ப்பு தராத. இவ பண்ண காரியம் இருக்க, அத ஒரு எதிரி கூட செய்ய மாட்டா. எவ்வளவு பெரிய தப்பு. பொறுக்காத ஒரு குழந்தைய போய் இப்படி கொன்னுட்டாளே. என்னதான் பகையா இருந்தாலும் சரி, பொறுக்காத குழந்தைய இப்படி பண்ணலாமா? அது மட்டும் இல்ல கரண், இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இல்லையா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவளை நான் முதல்ல சந்திச்சப்போ இத பத்தி தான் அவ என்கிட்ட சொன்னா. என்ன ஆனாலும் சரி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா. அவ உன்னை அவ்வளவு காதலிக்கிறா. ஒரு தல காதலா இருந்தாலும் சரி,
இவ உன்னை காதலிக்கிறதா என்கிட்ட சொன்னா. இவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அதெல்லாம் ஒன்ன மறுபடியும் அவ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை இங்கிருந்து போக விட்டுரு. இவளோட பேச்சை நீ கேட்காத கரண். இந்த பொண்ணு ஒரு கொலைகாரி. இவ என் பொண்ணு ஷர்லினோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா நீங்க எல்லாரும் அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணால ஷர்லின் அவளோட குழந்தைய இழந்திருக்கா. நான் என் பேர குழந்தைய இழந்திருக்கேன். ஆனா நீங்க இதையெல்லாம் பார்த்த அப்புறம் கூட இவ பண்ணது எல்லாம் பொறுத்துட்டு இருக்கீங்க. என்ன கேட்டா இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். என்னாச்சு? இவளை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்களா? நீங்க மட்டும் இவளை வீட்டை விட்டு அனுப்பலனா என்னோட ஷர்லின் இந்த வீட்டுல இருக்க மாட்டா. அட, இவ ஏன் இருக்க மாட்டா? ஷர்லின் எங்க மருமக. இந்த வீட்டுல ஷர்லின் இருப்பா. யாராவது வெளியே போறதா இருந்தா அது மகிராதான். உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளில போயிடு. விருந்தாளியா தானே வந்த? நீதானே இப்ப ராக்கி கிட்ட இந்த வீட்டுல எனக்கு தங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்ன. விருந்தாளிங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாதான் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு அங்கமாகிறது இல்ல யாரையாவது பழி வாங்குறது, இதெல்லாம் விருந்தாளிக்கு அழகில்ல. உனக்கு நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இவங்களோட இருந்த உறவையும் தான் சொல்றேன். நீ போயிடு, இந்த வீட்டை விட்டு போயிடு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி நீ அங்க இருந்து போயிடு. போ, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. ஷட் அப். என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாருடி? வாய் மூடு. அவங்க என் அம்மாவுக்கு சமம். அவங்க பேசலாம். ப்ளீஸ் இப்பவே இங்க இருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது. நீ போலன்னா இவங்க போலீஸை வர சொல்லுவாங்க. அதோட நீ ஜெயிலுக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒழுங்கா இப்பவே போயிடு. ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ். பிருத்வி, இங்க பாருங்க. மஹேரா பத்தின எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்து நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. எதுக்கு இப்படி எல்லாம் பேச கிருதி? ஏன் தேங்க்யூ நான் சொல்றேன்? நான் யாரு? இந்த வீட்டு புள்ள. இந்த வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இந்த வீட்டை நாசம் பண்ணிட்டு இருந்திருக்கா. நல்லா இருந்த வீட சுடுகாடு ஆகணும்னு நினைச்சிருக்கா. மைண்ட் யூ, இனிமேல் யாராவது இந்த வீட்டுல ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நான் சும்மா சொல்லல, ஆனா அவங்க கண்ணை நோண்டி எடுத்துருவேன். நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். எனக்கு தெரியும் இதையெல்லாம் சொல்ல இது கரெக்டான டைம் இல்லதான். ஆனா நடந்தது நடந்து போயிடுச்சு. நாம அதை நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா என்னால உங்களை எப்படி வாடின முகத்தோட பார்க்க முடியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த வீட்டுக்கு மறுபடியும் சந்தோஷம் வரணும். நம்ம எல்லாரும் மறுபடியும் சிரிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம கிருத்திகாவுக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் சந்தோஷமாவது இருப்போம்ல. சரியாதான் சொல்றா. சரளா, சஞ்சனா, ஆக்சுவலி ராக்கி உங்க வீட்டுக்கு வந்து கார்டு கொடுத்துருப்பா. ஆனா என்னெல்லாமோ ஆனதுனால அவளால வர முடியல. ஒரு நிமிஷம் பிரீதா, இங்க பாரு. ரூமுக்கு போய் கார்டை கொண்டா. நான் இன்னும் கார்டை பார்க்கல. பார்த்துட்டு நான் அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துறேன். சரியா? சரி. இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பீ.
லுக் மஹரா, என்னோட குடும்பம் இப்போ ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. அதனால உன் முன்னாடி நின்னுக்கிட்டு உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைம் கிடையாது. புரியுதா உனக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், ஒருவேளை நீ இந்த வீட்டை விட்டு போறேனா அது இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு என்னைக்குமே நல்லது செஞ்சதே இல்ல. நீ இங்க இருக்கும் போதெல்லாம் என்னோட குடும்பம் சேஃப் இல்லைன்னு தான் எனக்கு தோணும். மத்தபடி உனக்கும் பிருத்விக்கும் ஷர்லனுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. பிருத்வி எதுக்காக உன் மேல பழிய போட்டான்னு தெரியாது. நீங்க 3 பேரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இப்போ உங்க 3 பேருக்கும் நடுவுல என்னாச்சு? இந்த பழி உண்மைதானா இல்லையா? அப்படியே உண்மைனா எவ்வளவு உண்மை? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சோ, அதாவது உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்கல்ல, அது இந்த வீட்டு குடும்பத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உன் மேல சுமத்தப்பட்டிருக்க பழி மட்டும் உண்மையா இருந்தா, நிஜமாவே நீ அவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருந்தா, ஒரு அம்மாவா அவளோட அன்பான் சைல்ட் கிட்ட இருந்து பிரிச்சிருக்க நீ இப்போ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் வெளியே அனுப்புறாங்க. இதுவே வேற ஃபேமிலியா இருந்தா உன்னை நேரா ஜெயில தான் அனுப்பியிருப்பாங்க. சரி, அனுப்பு. வாய்ப்பு இருக்கு, இப்ப கூட என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடு. ஏன்னா நான் இன்னைக்கு இங்க இருந்து போனேன்னா நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லாரையும் நான் பழி வாங்குவேன். ஓ காட், நீ ஏன் தான் இப்படி இருக்கேன்னே தெரியல. இவ்ளோ நடந்தும் கூட உன் திமிர அடங்கவே இல்ல. நீ இன்னும் பழி வாங்குவ? எப்படி பழி வாங்குவ? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணியோ, என்னெல்லாம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ, அதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னு நினைச்சியா? இனிமே உன்னால இந்த வீட்டுக்குள்ள என்னைக்குமே என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா இந்த வீட்டு ஆளுங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. பிரீதா, உன் கண்ணுல தெரிஞ்சது எதுவுமே உண்மை இல்ல. உண்மை எல்லாமே வேற. அந்த உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். அது ரொம்ப பெரிய உண்மை. ஷர்லின் பிருத்வியை பத்தின உண்மை. அவங்க தானே என்ன வீட்டை விட்டு அனுப்புனாங்க. ஐ ஸ்வேர், நான் உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன். அதுக்கப்புறம் என்னுடைய டார்கெட் நீயா தான் இருப்ப. என்ன யோசிக்கிற? மாஹிரா இங்க இருந்து போறானா போயிடுவாளா என்ன? திரும்பி வருவா. ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவேன். உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஹே ஹலோ, நீ பாட்டுக்கு அப்படி யாரு மிரட்டிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் இங்கே செஞ்சு காட்டேன். பாப்பீங்க, நீங்க எல்லாருமே பாப்பீங்க. போகும்போதே சில்லறைய பொறுக்கிட்டு போனா எப்படி? நீ என்ன குருடா? உனக்கு கண்ணு தெரியல? ஐயோ, நான் மறந்துட்டேன்க்கா. இவளுடைய கண்ணு டிராபிக் லைட் மாதிரி எப்ப வேணாலும் ஆஃப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உன் கண்ணுக்கு என்ன தெரிய போகுது? நீ கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டவளாச்சே. சரி, ஆனா பரவாயில்ல, இந்த முறை உன் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. சரி சரி, எழுந்துரு. கீழே விழுந்த உன்னை பார்க்க நல்லாவே இல்ல. இப்ப போ. பாரு பாரு, கடைசியா ஒரு முறை இந்த வீட்டை பாத்துக்கோ. நான் கீழே போயிருந்தேன், உனக்கு ஆட்டோவை ஏற்பாடு பண்ண. என்னாச்சு? எனக்கு கீழே அவ்வளவு மிரட்டினியே. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நீ என் பேபியோடைய வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் பறிச்சல்ல. அதனால நானும் உனக்கு அதை தான் செய்வேன். உன்னை நான் பழி வாங்குவேன். என்ன வாங்குவேன்? நான் உன்னை பழி வாங்கிட்டேன். நான் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் உன்னுடைய ஆசை, உன்னுடைய கனவு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய காதல். அந்த கில்லி தண்டா பிளேயர் கரண், அவகிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டல. சரி போ, கெட் லாஸ்ட் நவ. இந்த வீட்டை விட்டுதான் வெளியே போறேன். உன் வாழ்க்கையை விட்டு இல்ல. என் கதை இப்படி எல்லாம் முடியாது. இது தி எண்ட் இல்ல. நீ நல்லது நினைச்சுக்கோ. ஏதோ நீ இந்த நிமிஷம் என் முன்னாடி உயிரோட நிக்கிற. இல்லன்னு வச்சுக்கோ, நான் கொலை வெறியில இருக்கேன். என் மனசுல அவ்வளவு கோபம் இருக்கு. அதனால உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கனவு இப்பவே இந்த நிமிஷமே முடிக்கணும்னு தோணுது. இன் ஷார்ட், உன்னை நான் கொன்னுடுவேன். என்னை இப்பவே இந்த நிமிஷமே என்ன கொன்னுடு. ஏன்னா இன்னைக்கு மட்டும் நீ என்ன விட்டன்னா நான் சேலஞ்ச் பண்றேன். நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா நான் உன்னை பழி வாங்குவேன். நீ ரொம்ப பெரிய முட்டலா இருக்க மாஹிரா.
இப்ப கூடவா உனக்கு நானும் ஷர்லின் பேபியும் யாருன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் ஷர்லின் 2 பேரும் நாங்களே ஒரு அழிவு தான். அதோட அழிவு என்னைக்கும் அழியாது. அழிவு எல்லாத்தையும் அழிச்சிடும். உன் கண்ணை தொற, நல்லா யோசி. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரிய வரும். சும்மா இங்க நின்னுக்கிட்டு ஏன் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே மீட்டர் போட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல உனக்காக நான் ஆட்டோ ஏற்பாடு பண்ண போயிருந்தேன்னு. போய் ஆட்டோல உட்காரு. அதோட ஒரே அடியா இங்க இருந்து போயிடு. கெட் லாஸ்ட். அதோட உன்னுடைய கதை இப்போ இந்த நிமிஷத்துல இருந்தே முடிஞ்சது. அந்த மலாய் குல்ஃபி மாஹிராவுடைய சாப்டர் க்ளோஸ்ட். முடிஞ்சது. சாப்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னைக்கும் சாப்டர் க்ளோஸ் ஆகாது. நான் தான் சொன்னல, தி எண்டுக்கு முன்னாடி தி எண்டு இல்ல. இந்த பிருத்வி அண்ட் ஷர்லினுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன். அதை இவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க.